ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸுலேயோ கார்லேயோ டூ வீலர்லையோ ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் போகிறதுக்குள்ளே பசி வந்துடும். பெரியவங்களுக்கும் சரி, சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி. உடனே அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்கன்னு பிள்ளைங்களும் கேட்கும். நம்மளும் ஆர்வ கோளாறில் வாங்கி கொடுத்துருவோம். அதை வாங்கி கொடுத்த உடனே என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைங்க டபக்குன்னு எடுத்து வாயில் வச்சுடுங்க. நம்மளே அறியாமல் நம்மளையுமே செய்வோம். அதுமாதிரி செய்யாமல் வாங்கின உடனே ஏதாவது கொஞ்சம் தண்ணியாவது கையில் வச்சுருப்போம். அதில் கேரி பையில் தான் எது இருந்தாலும் கொடுக்குறாங்க. அதை தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டு தயவுசெய்து குழந்தைங்களுக்கோ நம்மளோ சாப்பிட்டா நல்லது. ஏன்னா நிறையா தூசி, நிறையா பொல்யூஷன், நிறைய ஈமுக்குது. எல்லாருமே கை வச்சு பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஹைஜீனிக்காகவே இருக்காது. அதனால் பார்த்து கொஞ்சம் சுத்தபத்தமாக நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சாப்பிட முடியாது. வெளியில் போகும்போது கொஞ்சமாவது அதை கடைப்பிடிச்சி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைனா வீட்டுக்கு வந்தோன்னா வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி பிரச்சனை கொடுக்குங்க பிள்ளைங்க. அதுக்கு காரணமே நம்மள தான் இருக்கும். பிள்ளைங்க கேட்குற ஆர்வத்தில் கொடுத்துட்றோம். அது ஹைஜீனிக்காக இருக்குமா என்னான்னு நம்மளே யோசிக்க மாட்டோம். அது மாதிரி தயவு செய்து பிள்ளைங்களுக்கோ நம்மளோ சாப்பிடும் போது பார்த்து சுத்தபத்தமாக சாப்பிடுங்க. இப்போ உள்ள பொருள் எதுவுமே சுத்தம் இல்லாமல் தான் வருது. நம்மளை சுத்தமாக வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும். பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது தான் சொல்லி கொடுப்போம். ஒன்று கேட்டுக்குங்க. பெருசாக பெருசாக அதுங்களே புரிஞ்சுக்குங்க. என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து சொல்கிறியான்னு கேட்குறீங்க. இதுவும் ஒரு விஷயம்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் செய்கிறாங்க. பஸ்ஸுலேயே நான் பார்த்துருக்கேன். என் கார்லேயே நல்ல வசதியானவங்களே அப்படி தான் செய்கிறாங்க. ஓகே, பார்த்துருங்க. பத்திரம்.